Praise you, Father. Thank you, Jesus. இந்த கால்வளைக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி யாவரும் அங்கங்கே இணைந்து இந்த உடன்படிக்கை அதிகாலை ஜபத்தில் இணைந்து ஜபிப்போமா? ஷப் கபாலபா ரபா. தினந்தோறும் இப்படி காலை 5 மணிக்கு எழுந்து நாங்கள் ஜபிப்போம் என்று சபையாக நாங்கள் தீர்மானம் பண்ணி ஒரு எழுப்புதலை பார்ப்பதற்காக நாங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். சாபங்கள் மாறும்படி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்மை துதித்து கொண்டிருக்கிறோம். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொன்னீரே. எல்லாரும் இணைந்து கொள்வோமாக அங்கே உற்சாகத்தோடு ஜெபிக்க ஆரம்பிப்போம். அந்தந்த இடங்களிலே குடும்பங்களாக பிள்ளைகளாக இணைந்து தேவனுக்கு நன்றிகளை செலுத்தி இந்த எழுப்புதலின் ஜெபம், இந்த அதிகாலை ஜெபத்தின் மூலம் ஒரு ஷெக்கனா மகிமை, மறுரூப மலையின் மகிமை நம்முடைய குடும்பங்களை, தேசத்தை, சபையை மூடப் போகிறது. தொடர்ந்தேச்சியாக இந்த அதிகாலை 5 மணிக்கு ஆங்காங்கே நாம் குடும்பங்களாக இப்படி ஜெபித்து கொண்டே இருக்க போகிறோம். இந்த சில நிமிடங்கள், குறிப்பிட்ட சில நிமிடங்கள், பல நாட்கள் நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆமென். உடன்படிக்கை பண்ணி ஜெபிக்கிறவர்கள் இணைந்து ஜெபிக்கலாம். வாருங்கள். let us pray with the covenant of God, covenant with God. ஷப்லோ ஹரபா. பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அந்த நாட்களுக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். ஜெபாவினால் நம்மை நிரப்புவார். ஜெபிக்க வைக்கிறதும் தேவன் தான். ஜெபிக்க வைக்கிறதும் பரிசுத்த ஆவியானவர் தான். ஜெபத்திற்கு குறிப்பை தருகிறவரும் அவர் தான். இந்த ஜெபத்தை நடத்துகிறவரும் ஆவியானவர் தான். ஊழியரை கொண்டு நடத்துகிறார், நம்மை ஜெபிக்க வைக்கிறார். இப்பொழுது இந்த காலவெளியிலே நாம் அங்கங்கே இணைந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வல்லமை புறப்படுகிறது. பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய மகிமை, அன்றைக்கு சீனாய் மலையிலிருந்து புறப்பட்ட அந்த வல்லமை, ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து புறப்பட்ட அந்த மகிமை இன்று காலை ஆவிலே நிறைந்த நல்ல கால்வெளியிலே உற்சாகத்தோடு ஜபிக்க ஆரம்பியுங்கள். கரங்களை அசைத்து சத்தத்தை உயர்த்தி நின்றோ நடந்தோ ஆமென். சில நிமிடங்கள் தான் ஜபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆமென். நாம் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வசனங்கள், சொல்லுகிற வார்த்தைகள், துதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கவனித்து கேட்கிறார். ஜெபத்தின் மூலம் நாம் அவரோடு பேசுகிறோம். வசனத்தின் மூலம் அவர் நம்மோடு பேசுகிறார். இந்த காலவெளியிலே ஆமென். ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் எல்லாரும், உணர்கிற எல்லாரும் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துவோமா? யார் யார் தேவனுடைய பிரசனத்தை இந்த காலவெளியிலே உணர்கிறீர்கள்? ஆமென். சரீரம் பலவீனம் இருந்தால் அவருடைய பிரசனத்தை உணர முடியும். என்ன தடை இருந்தாலும் அவருடைய பிரசனத்தை உணர முடியும். என்ன சூழல் இருந்தாலும் அவருடைய மகிமை மாறாது. ரபா ஹலா ஹதா ரீடா லஹா ஷஹா ரியா. அன்றைக்கு எலியாவின் நாட்களில் அவ்வளோ தேசத்தில் மழை இல்லை, பிரச்சனை. ஆனால் தேவ அக்கினி இறங்கினது. மோசேயின் நாட்களில் அப்படிதான். என்ன பார்வோனின் பாடு, பிரச்சனை. ஆனால் தேவ மகிமை இறங்கினது. இந்த காலை அப்படிதான் நடக்க போகுது. ஆமென். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றிகளை செலுத்துகிறோம். துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து நாம் இணைந்து இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். நம்மேல் யார் சாபம் போட்டாலும், யார் என்ன சொல்லி சொன்னாலும் அது பலிக்காது. இந்த இடத்துல 3 முறை உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் அழுத்தமாய் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, நான் சாபத்தை உனக்கு என்னவா மாற பண்ணுவேன்? ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவேன். இன்று காலை இன்றைக்கு அதான் நடக்க போது. இத்தனை ஆண்டுகள் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் எத்தனை பேர் என்ன சொல்லியிருந்தாலும், அல்லது சூழ்நிலையோடு எப்படி வந்திருந்தாலும், ஒருவேளை நீங்களே அறியாமல் ஏதோ ஒரு காரியங்கள்லாம் செஞ்சு எந்த வழியில் உங்களுக்கு சாபங்கள் வந்தது, இப்படிதான் வந்ததோன்னு நினைச்சாலும், இன்னைக்கு காலை அற்புதத்தின் நாள். கர்த்தர் சொல்ல, உன் தேவனாகிய கர்த்தர், நீ ஆராதிக்கிற தேவன், என் சமூகத்தில் ஓடி வந்து, என் ஆலயத்தில் வந்து, என் வசனத்தை வாசித்து என்னை கனம் பண்ணி தியானிக்கிற உனக்கு நான் சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தர், ஆமே, நம்மை அழைத்த தேவன், தெரிந்து கொண்ட தேவன் சொல்லுகிறார், உன் சாபங்களை நான் ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். கரங்களை வைத்த முடிந்தால் கரங்களை வைத்து இன்று காலை என் சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. யார் எப்படி எந்த வழியில் சாபங்கள் வந்தாலும்
எல்லாத்தையும் இன்னைக்கு ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றி போடுகிறார். ஆமேன். உபாகமம் 11:26 சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் நான் வைக்கிறேன், ஆனால் நீ ஆசீர்வாதத்தை செலக்ட் பண்ணிக்கிடணும். ஆதாம் கீழ்ப்படியாமல் போடுறதுனால தான் சாபம் வந்தது. ஆனால் கை வைத்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு சாபங்கள் எல்லாம் மாற்றினார். ஆமேன். வேதத்தில் 124 சாபங்களுக்கு மேலே வேதத்தில் மென்ஷன் பண்ணி இருக்குது. உபாகமம் 28 சாபங்களை பற்றி டிஃபைன் பண்ணி இருக்குது. இந்த என்ன சாபங்கள் எப்படி வந்தாலும் சரி, தலைமுறை சாபங்கள், பாரம்பரிய சாபம், இந்த தேசத்தில் உள்ள சாபம், பொருளாசையினால் வந்த சாபம், கீழ்ப்படியினால் வந்த சாபம், என்ன விதத்தில் வந்தாலும் சரி, இன்னைக்கு காலை வேளையில் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்கி வருகிறது. நல்ல தோத்திரம் பண்ணி ஆமேன். எது வழியாக சாபம் வந்திருந்தாலும் கை வைத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் இன்று காலை எங்கள் குடும்பத்தில் சாபம் ஆசீர்வாதமாய் மாறும், எங்கள் தேசத்தில் சாபம் மாறும், எங்கள் சபையில் சாபங்கள் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கோம். சபைக்குள்ளே யார் வந்தாலும் அவங்க சாபம் மாறிடும். மனிதர் மூலம் வந்த சாபங்களாக இருந்தாலும் சரி, பிசாசு மூலம், செய்வினைகள் மூலம், பொல்லாத வல்லமைகள் மூலம், பொல்லாத ஆவிகள் மூலம், எந்த வழியில் சாபத்தை போட்டிருந்தாலும் சரி, அல்லது தாத்தா வழி, பாட்டி வழி, பரம்பரை சாபம், இது பரம்பரை வியாதிம்பாங்க, பரம்பரை பிரச்சனைம்பாங்க, எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்ற, உன் சாபத்தை நான் ஆசீர்வாதமாக நான் மாற்றப் போகிறேன். உன் சாபங்கள் எல்லாம் இப்பொழுது ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. துதிக்க ஆரம்பியுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள். நான் இப்பொழுது சில வார்த்தைகளை மட்டும் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. பொருளாதார சாபங்கள் எல்லாம் நீங்க போகிறது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமேன். மனிதர்கள் மூலம் வந்த சாபம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்குகிறது. சாத்தானால் வந்த சாபம், செய்வினையினால் வந்த சாபம், ஆமேன். தேங்க்யூ. இந்த கால்வழியில் எல்லா சாபங்களை கர்த்தர் மாற்றுகிறதற்காக நன்றி. அறியாம சில காரியங்களை செஞ்சதுனால வந்த சாபம், அல்லது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கீழ்ப்படியாமல் போய் வந்ததுனால சாபம், நமக்கே தெரியும் இப்படி இந்த சாபம் வந்துருச்சு. எல்லாத்தையும் கர்த்தர் மாத்துறார். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினாலே இந்த கால்வழியிலே நாங்கள் சாபத்தை வெறுத்து விடுகிறோம். கைவித்தை சொல்லுங்க. உபாகமம் 7:26 சாபத்தை நான் வெறுத்து விடுகிறேன். ஆமேன். ஆசீர்வாதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கையை அசைச்சு இந்த கால்வழியிலே சாப நீங்க 4 காரியங்களை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். முதலாவது, ஆண்டவரை நேசிக்கணும். அவ்வளோதான். ஆண்டவரை அளவில்லாமல் நேசிக்கணும். ஹல்லேலூயா. ஓ ரபஹலா ஹந்தனமஹா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய இருதயம், ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்தையும் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை நேசிக்கணும். அதான் அன்பு. தேவன் மேல் வைக்கிற அன்பு. வேறு உலகத்தின் அன்பு, எந்த அன்பு நமக்கு வேண்டாம். ஆமேன். வேற எந்த அன்பு நம்மளை ஏமாற்றி விடக்கூடாது. தேவன் மேல் அன்பு. 2வது, சிலுவையின் ரத்தம். கை வைத்து சிலுவையில் சிந்தின ரத்தம். சிலுவையை நினைப்போம், ரத்தத்தை நினைப்போம். சிலுவையை நினைப்போம், ரத்தத்தை நினைப்போம். 3வது, கிறிஸ்துவின் காயங்கள், அவருடைய தழும்புகள். ஏசாயா 53:5 அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். ஓ ரபா ஹா ஷஹா தி லஹா. கிறிஸ்து நமக்காக சாபமாகி கலாத்தியர் 3:13 நம்முடைய சாபங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமேன். இந்த காலவெளியிலே இத்தனை நாட்கள் ஆண்டவரை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம், தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஒருவேளை கொடுத்து கூட இந்த சாபம் போகாமல் இருக்கலாம். இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. எல்லாம் சாபெல்லாம் ஒளிந்து போது. ஓ ரபஹா ஷஹரா. எல்லா சாபங்கள் விலகி ஓடுகிறது. குடும்பங்களை விட்டு, பிள்ளைகளை விட்டு. பாரம்பரிய சாபம், தலைமுறையான சாபம், டெக்ளேர்டு கர்சஸ், இன்ஹெரிட்டட் கர்சஸ், எந்த விதமான சாபம் இருந்தாலும் சரி கர்த்தர் மாத்துறார். எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுறவங்கள கை வைத்து என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணீங்க. ஆண்டவரே, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், சாபங்களை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் அவர் சிறந்தவர். ஆமென். எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து, எல்லாவற்றிலும் மேலானவரே, சிறந்தவரே, இந்த காலவெளியிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். கரங்களை வைத்தவரை பார்த்து சொல்லலாம்.
எல்லாவற்றிலும் மேலானவர். கையசைச்சு எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சகல சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர், சர்வத்தில் உயர். நல்ல சத்தத்தை வைத்து உம்மை போல் வேறு தேவன் இல்லை, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே நீர் மாற்றமே, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே மாத்திரமே. பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, அவர் பரிசுத்தர். பரிசுத்த பரிசுத்த கரங்களை வைத்து பரிசுத்தரே, நீரே மாத்திரமே தெய்வமே, நீரே மாத்திரமே எல்லாவற்றிலும் மேலானவர். எல்லாரும் ஆராதிப்பாங்க. எல்லோரும் ஷபாரபாக்கபா. பெரியவர், சாபங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. சிருஷ்டித்தவர், கால்வழியில் ஏதோ நடக்குது. சர்வத்தில் உயர்ந்தவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. கரங்களா செய்து கரங்களை உயரட்டும். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே பரிசுத்த ஆராதிப்போம் எல்லாரும் சேர்ந்து. பரிசுத்த Worship the Lord. பரிசுத்த 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 நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த நீரே மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. கை வைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இந்த காலவெளியிலே நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுத்து, ஆமென். சர்வ வல்லமுள்ள தேவன் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும்படி நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்கின்றார். ஆமென். இப்போ நான் சொல்ல கரங்களை அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள். எப்படிப்பட்ட சாபங்கள் மாறும்படி இப்பொழுது நான் இயேசுவின் ரத்தத்தை எடுத்து ஜெபிக்க போகிறேன். ஒவ்வொரு இடங்களுக்குள் ஆண்டோடைய ரத்தத்தை தெளித்து அந்த காலவெளியிலே ஜெபிக்க போகிறோம். எல்லா சாபங்கள் மாறப்போகிறது. ஒவ்வொரு இடங்களுக்குள்ளும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். ஏன் ஆண்டவரே, குடும்பங்களில், ஜெபிக்கிற இடங்களில், வேலை ஸ்தலங்களில், தொழில்களில், வியாபாரங்களில், பிள்ளைகள் மேல் வியாதி விளைவீனமாக இருக்கிற யாராக இருந்தாலும் எல்லார் மேலும் உடைய ரத்தம் 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 இயேசுவின் ரத்தம் இந்த காலவெளியிலே தெளிக்கப்படுவதாக. சாபங்கள் மாறும்படி உடைய பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம். வெளியேறப்பட்ட உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் 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 இயேசுவின் நாமத்தினாலே, உடைய வல்லமுள்ள நாமத்தினாலே. ஆமென். இப்பொழுதே உடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறதற்காக நன்றி. ஒவ்வொரு இடங்களிலும் ரத்தம் தெளிக்கப்படட்டும். ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம். இனி எங்கள் சபைக்கு, எங்கள் குடும்பங்களுக்கு சாபங்கள் வேண்டாம். உம்முடைய ஷக்கனம் மகிமை வேணும். ஷப்லோ பஹாரா ஹத்துரியாந்துரு ஷஹத்தலா கபா. I pray in the name of Jesus this morning. I dispel all the curses in Jesus' name this morning. Whoever joins with me in prayer this morning, oh, the families that are joining with me right now, the people that are joining with me right now, in Jesus' name I pray. Let every curses be broken in Jesus' name. Shagabaha ha ha la ha shi.
ஆமென். ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமையினாலே, அவருடைய சிலுவையின் வல்லமையினாலே ஆமென். கை வைத்து இருக்கிற இடங்களில் அவரிடத்தில் அன்பு கூறுவோம், அன்பு கூறுவோம், இன்னவரிடத்தில் அன்பு கூறுவோம், இன்னவரை நேசிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. வேறு காரியங்களை உலகத்தில் நேசித்தது போதும். ஆண்டவர் மேலே அன்பு, தேவன் மேலே அன்பு. ஆண்டவரே, உம்மை நாங்கள் இன்னும் நேசிக்கணுமே, உண்மையில அன்பு கூறணுமே. ஷபாலஹா ரீக்டாலஹா ராலஹா ஷம்தோரி ஹா ஹா லஹா ரீட்டாலஹா. ஆமென். அன்பின் தெய்வமே, இந்த காலவெளியிலே அன்பு கூறுகிறோம், அன்பு கூறுகிறோம். இன்னுமே நேசிப்போம், இன்னுமே ஆராதிப்போம் என்று எங்களை அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெரியவர்களை ஆசீர்வதியும், முதியவர்களை ஆசீர்வதியும். யார் பலவீனம் என்றாலும் கர்த்தர் எல்லாரையும் தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக. இன்றோடு எல்லா சாபங்கள் எல்லாம் மாறி போகட்டும், எல்லா அந்தகாரங்கள் மாறட்டும். தொழிலில் உள்ள சாபங்கள், குடும்பத்தில் உள்ள சாபங்கள், வீட்டில் உள்ள சாபங்கள், சரத்தில் உள்ள சாபங்கள், ஆண்டவரே எல்லாம் மாறட்டும். இன்றைக்கு ஒரு விடுதலை அவர்கிட்ட. சாபத்துக்கு பதில் ஆசீர்வாதம், நன்மைகள், செழிப்பு, கிருபைகள் குடும்பங்களில், தொழில்களில் எல்லாவற்றிலும் உண்டாவதாக என்று இயேசுவின் நாமத்தில் இந்த காலவெளியிலே எடுத்துக்கொள்ளுகிறோம். ஓ ரப்கா பாலபா. ஓ நன்றி, 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 நன்றி. ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்குது. எங்கேயோ ஒரு குடும்பத்தில் சாபங்கள் நீங்கி கொண்டே இருக்கிறது. கர்த்தர் தொடுகிறார். இந்த ஜபத்திற்கு பிற்பாடு பல நாட்களில், சில நாட்களில், இன்னைக்கே அந்த அற்புதங்களை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். ஆமென். சாபங்கள் தானாக விலகும், அந்தகாரங்கள் விலகும். ஷபூரபால பஹராதா லஹந்தரஹா. ஓ ரே ஹா லாஷி தீனீமே. மகிமை, 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 மகிமை. சாபங்களை மாற்றுகிறதற்காக நன்றி. பரம்பரை நோய்கள், பிரச்சனைகள், குடும்ப சாபங்கள், ஆண்டவரே பயங்கரமான சூழ்நிலைகள், இரத்த சாபங்கள், வீணான சாபங்கள், பலவான்களின் மூலம் வந்த சாபங்கள், ஆண்டவரே எந்த விதமான சாபங்களாக இருந்தாலும் எல்லாம் காலையில் மாறி போகட்டும். அற்புதம் நடக்கட்டும். கை சத்தி நம்முடைய சபைக்காக ஜெபம். சபையில் வர்ற மக்கள் சாபங்கள் நீங்கி விடுதலை பெற்று ஆசீர்வாதமாக மாறணும். நம்ம சபை சாபங்களை நீக்குகிற ஆராதனை, சாபங்களை நீக்குகிற ஒரு நல்ல சபை. தேவனுடைய சமூகத்தில் வரும்போது அவருடைய இரத்தத்தின் வல்லமை ஆலயத்தில் வெளிப்படும் போது சாபங்கள் மாறுகிறது. ஷக்கபாலஹா ரீதலஹா. இன்னும் திரளான ஜனங்களை ஆலயத்தில் கர்த்தர் ரட்சித்து தருவாராக. நம்முடைய ஆலயத்தை மகிமையாய் மாற்றுவாராக. ஆராதனைகளை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த காலை ஜபங்கள் எல்லாம் கர்த்தர் வல்லமையாய் மாற்றும். இரவு ஜபங்கள் ஆசீர்வதியும். எல்லா ஆன்லைன் ஜபங்களை ஆசீர்வதியும். ஆலயத்தில் வந்து நாங்கள் ஜபிக்கிற ஜபங்கள், எங்கள் ஆராதனைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். கிளை சபைகள் ஊழியங்களை ஆசீர்வதியும். உதவி ஊழியர்களை ஆசீர்வதியும். சபையில் உதவி செய்கிற மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, பாலக்குழுவில் மீடியா டீம் எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதியும். சபையை தாங்குகிற, ஜெபிக்கிற, சபைக்காக நிற்கிற எல்லா மக்களையும் சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறோம். ஆமென். ஊழியர் குடும்பங்களை வல்லமையாக இன்னும் பயன்படுத்தும். ஸ்தோத்திரம். அந்த கால்வழியிலே உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம். ஆமென். எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே இந்த கால்வழியில் அற்புதம் செய்வதற்காக நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய மகிமைக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி. இந்த கால்வழியில் எங்கள் துதிகளையும் எங்கள் ஜெபங்களையும் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காக நன்றி. அப்படியே நீ செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களையும் அப்படியே நீ நிறைவேற்ற போகிறதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். சிருஷ்டி காப்பவர் நீரே. எங்கள் இதயத்திலுமை காலவெளியிலே மக்கள் நன்றி செலுத்தும் பணிந்து தொழுவோம்.
சர்வவல்லமுள்ள தேவனே, இந்த கால்வழியில் எங்களை கூட்டி சேர்த்து கொஞ்ச நேரம் உடைய பாதபடியில் எங்களை ஜெபிக்க வைத்ததுக்காக உமக்கு கொடான கோடி நன்றி. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்று காலை சாபங்களை மாற்றுகிற இந்த ஜெபத்தை ஏறெடுக்க கர்த்தர் உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். எல்லா சாபங்களை நீர் மாற்றுகிறதற்காக நன்றி. உண்மையில் அன்புகிறவர்களுக்கு, கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையை காத்துக்கொண்டு சாபங்களுக்கு நீங்களாக்குகிறீர். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் அன்பு கூர்ந்து சாபங்களெல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறீர். உபாகமம் 23:5 இந்த வார்த்தையெல்லாம் வந்து பலிப்பதாக. இணைந்து ஜெபித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆசீர்வாதத்தினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.